வணக்கம். நான் உங்கள் செல்வி. அம்மாவின் கை சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வாஷிங் மிஷின் பற்றி, அதையும் பாருங்கள். இப்போ வாஷிங் மிஷின் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதோட டெமோ பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்றைக்கி ஐஎஃப்பி வாஷிங் மிஷினுங்க. நாங்கள் வேர்பூல் வச்சுருந்தோம், அது சரியில்லைன்னுட்டு மாற்றி இப்போ ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் 7 kg வாங்கியிருக்கோம். இப்போ புதுசாக இறங்கியிருக்கு. அதை ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட் கண்டிஷனர். அந்த மாதிரி ஏதாவது ஃபேப்ரிக் சாஃப்ட்னஸ் யூஸ் பண்ணோன்னா இதில் நீங்கள் லிக்விடாக ஊற்றிக்கணும். ஓகேங்களா? எல்லாமே பிஃபோர் ஸ்டார்ட் தான். துணி உள்ளே போட்டுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க பவர் ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்க மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். பவர் ஆஃப் பண்ணிங்கன்னா மிஷின் உங்களுக்கு ஆன் ஆகிடும். இப்போ டைரெக்டாக மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சென்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் ஆகிடுது உங்களுக்கு. ஓகேங்களா? டிஃபால்ட் ஸ்மார்ட் சென்ஸில் நிற்கும். இந்த ஸ்மார்ட் சென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேண்ட்டு, ஷர்ட்டு, சாரீஸ், சுடி, நைட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இது ஃபசிலாஜிக்ன்ற மெத்தடு. அதுவே டிஃபால்ட்டாக டைமிங், தண்ணி எல்லாமே செலக்ட் பண்ணி ஓடும் உங்களுக்கு. நீங்கள் ஒன்லி ஃபார் ஸ்டார்ட் கொடுத்தா போதும். நம்ம ரெகுலர் யூஸிங் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் ப்ரோக்ராம் 1 by 1 சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு பவர் வாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவர் வாஷ் அப்படின்னா கொஞ்சம் டோட் அதிகமாக இருக்க கிளாத்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பவர் வாஷில் போட்டுக்கோங்க. இது ரெகுலர் யூஸ் இல்லை டர்ட்னா அழுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க துணியாக இருந்தால் நீங்கள் பவர் வாஷில் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸ்மார்ட் சென்ஸ்ன்றது நீங்கள் ரெகுலராக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 துணி 3 துணி தான் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 4 துணி 3 துணிக்கு ஏற்ற மாதிரி அது தண்ணியோட லெவல் செட் பண்ணிக்கும். சரிங்களா? செட் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்மார்ட் சென்ஸ். அடுத்த ஆப்ஷன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற துணி, லைட் டர்ட்டு. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வருவீங்க, காரில் போயிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு வருவீங்க. ஸோ அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது ரொம்ப அழுக்காகவும் ஆகாது. பட் அந்த ரெஃப்ரெஷ்னஸ் மட்டும்தான் வேணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க கிளாத் நீங்கள் எக்ஸ்பிரஸில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. சரிங்களா? கிளாத்தும் லைஃப் வரும் உங்களுக்கு. சரி. அது ஒர்க் வச்ச சேரீ எல்லாம் போடலாங்களா அதில்? அதெல்லாம் கிடையாது. ஆமாம், ஒர்க்கிங் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடிங் மிஷினில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெரடல் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட்மார்க் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. இதில் யூஸ் பண்ண டாப் லோடிங் மாடலில் நீங்கள் ஒர்க்கிங் சாரீஸ்லாம் பண்ண முடியாது. எந்த மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா டாப் லோடிங்கில் ஒர்க்கிங் சாரீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் லோடிங்கில் கெரடல் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஃப்பியோட ட்ரேட்மார்க் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. மற்ற பிராண்டை விட இதில் மட்டும்தான் அந்த சில்க் சாரீஸு, அப்புறமா நீங்கள் எம்ப்ராய்டிங்கு, ஸ்டோனு, கிளாஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே நீங்கள் அதில் வாஷ் பண்ணிக்க முடியும். இது நம்ம ஐஎஃப்பியில் மட்டும்தான் இருக்குது அந்த ப்ரோக்ராமே. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் ஜீன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரினால ஜீன் போட்டுக்கலாம். ஆர் பெட்ஷீட், பெட்ஸ்ப்ரெட், பில்லோ கவர், கர்டன்ஸ் இந்த மாதிரி ஹெவி கிளாத்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிகேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் மாற்றும் போதும் அதோடைய டைமிங் உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும் உங்களுக்கு ப்ரோக்ராம் கேட்ட மாதிரி. இப்போ இதில் டெலிகேட்டட் அப்படின்றது சாரீஸ், சுடி, நைட்டிஸ் இந்த மாதிரி சாஃப்டான கிளாத்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெலிகேட்டடில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டப் கிளீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த டப் கிளீன் அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம வாஷ் பண்ணுற டர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டாப் லோடிங் மிஷின்ஸில் அங்கங்கே டர்ட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 3 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டப் கிளீன் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி விட்டீங்கன்னா அது எம்டியாக வாஷ் ஆகும் போது நம்ம கிளாத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன டர்ட்ஸ் எல்லாமே உள்ளே தங்கி இருக்கும். தண்ணியில் வர்றது, சோப்பு தூளில் நிற்கிற அழுக்கு அதெல்லாம் க்ளீன் ஆகி வெளியே போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்காக டப் கிளீன் அப்படின்னு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் இதுலேயே கொடுத்துருக்காங்க மிஷினில். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணும் போதும் மிஷின் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகிக்கும். ஸோ வாட்டர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ இந்த டப் கிளீன்ன்ற ப்ரோக்ராமுக்கு
டிஃபால்ட்டாக 8 லெவலில் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பவர் வாஷ் நான் போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோடைய லெவலே உங்களுக்கு காட்டாது. ஏன்னா கிளாத் என்ன கிளாத் நீங்கள் போடுறீங்களோ அது லோடிங்க்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா, இது நம்ம செலக்ட் பண்ண தேவை கிடையாது. மேபி வாட்டர் அதிகமாக போட்டு வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே டிஃபால்ட்டாக வாட்டருடைய லெவலில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் அப்படி இல்லைன்னா மிஷினே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாஷ் ரின்ஸ் ஸ்பின்னு. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் நடக்குதோ அந்த ப்ரோக்ராம் வந்து இண்டிகேட் பண்ணுறோம். உங்களுக்கு துவைக்கிறது, அலசுறது, புழியறதுன்றது உங்களுக்கு மிஷினில் காட்டிடும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷ்னல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த சோக் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வெளியில் ஊற வச்சு துவைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஊற வச்சு துவைக்கிற மெத்தட் தான் சோக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு எதை அழுத்தணும்? இந்த பட்டன் இருக்கு பாருங்க. இப்போ சோக்கில் லைட் எரியுதுங்களா? ஸோ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுவே ஊற வச்சு துவைச்சிக்கும். ஊற வச்சு நார்மல் மாதிரி. ஆமாம், நீங்கள் வெளியில் ஊற வச்சுட்டு மிஷினில் போட்டிங்கன்னா போடும்போது மிஷின் மேலெல்லாம் தண்ணி போடும். ஸோ மிஷின் ரஸ்ட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக சோக், ஆமாம் சோக் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ரின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன மெத்தட் அப்படின்னீங்கன்னா எல்லா மாடல் மிஷின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரின்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா தண்ணியை எடுத்து அதுலேயே அலசிட்டு அந்த தண்ணி வந்து வெளியில போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரின்ஸோட ஒர்க்கு. ஸோ 3 ரின்ஸ் 4 ரின்ஸ் அந்த மாதிரி வரும் ஒரு ஒரு மிஷின்லையும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி எடுத்து அலசிட்டு உங்களுக்கு அந்த சோப்பு தண்ணி வெளியில போகும். பட் இந்த மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே ரின்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாடல் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா மேல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தண்ணி வந்துட்டே இருக்கும், இங்க மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும், அலசிக்கிட்டே இருக்கும். அந்த கீழே போற தண்ணி சோப்பு தண்ணி அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும், அதுல ஊறிட்டே இல்லாம. ஆமா, இப்போ நீங்க ஒரு பக்கெட்டுக்குள்ள முக்கி எடுத்தாலும் அந்த சோப்பு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது உள்ளேயே தான் இருக்கும். அந்த பக்கெட்டை நீங்க சாய்ச்சிட்டு மறுபடியும் வந்து தண்ணி பிடிச்சி மறுபடியும் அலசணும். அந்த மாதிரி மெத்தட் தான். இதே நீங்க டேப்ல வர தண்ணியில இப்படி அலசுனீங்கன்னா என்ன ஆகும், அது அலசி அந்த சோப்பு தண்ணி கீழே போயிடும். அந்த மெத்தட் தான் இந்த மாடல் இது. ஓகேங்களா, இது அட்வான்டேஜ் மாடல். இப்போ அக்வா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி இல்லாத டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அக்வா சேவ் அப்படின்ற ஒரு மாடல் நீங்கள் போட்டிங்கன்னா வாஷ் பண்ணிடும், அலசிடும். புழியத்துக்கு முன்னாடி அந்த 3rd ரின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அப்படியே சேவ் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே இருக்க கிளாத் எடுத்துகிட்டு வேறு கிளாத் போட்டு அதில் வந்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ரோக்ராம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மிஷின் ரன்னிங்கில் இருக்கும் போது குழந்தைங்க ஏதாவது பாஸ் பட்டனை அழுத்திட்டாங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு பட்டன் ஸ்டார்ட்டும் இருக்குது பாஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுவீங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தது தெரியாமல் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னீங்கன்னா அது பாஸ் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் லைட் உங்களுக்கு. ஓகேங்களா, இது ப்ரோக்ராமே முடியாது. நம்ம என்ன நினைப்போம், மிஷினை போட்டுட்டோம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் குழந்தைங்க ஆஃப் பண்ணதும் தெரியாது, பாஸ் பண்ணுறதுக்கும் தெரியாது. சரிங்களா, இன்கேஸ் இதை வந்து சைல்ட் லாக் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 2 பட்டன் கொடுத்துருக்கோம் பாருங்க, ரின்ஸ் அண்ட் ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. இந்த பட்டன் ரெண்டுத்தையும் சேம் டைம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சைல்ட் லாக் வந்துச்சுங்களா உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ சைல்ட் லாக் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன், பவரை ஆஃப் பண்ணுறேன், மிஷின் வந்து பவர் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகலை. ஸோ ஸ்டார்ட் பாஸ் பட்டனில் பாஸ் பண்ணுறேன், பாஸ் ஆகுது, பாஸ் ஆகலை. ஸோ எந்த பட்டனுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா எல்லா பட்டனையும் நான் லாக் பண்ணிட்டேன். இதுதான் சைல்ட் லாக். ஓகேங்களா, ஸோ அதே சைல்ட் லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணோன்னா சேம் 2 பட்டன். சைல்ட் லாக்ல ரெட் கலர் லைட் எரியுதுங்களா, இப்போ வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் பாருங்க. போயிடுச்சிங்களா, அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பவர் ஆஃப் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, இது உங்களுடைய சேஃப்டிக்காக எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பார்க்குறவங்களுக்கும் சரி யூஸ் பண்ணுறதுக்கும். ஓகேங்களா, அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிலே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிலே எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ½ அன் ஹவர் கழிச்சு மிஷின் ஸ்டார்ட் ஆகணும், 1 ஹவர் கழிச்சு மிஷின் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னீங்கன்னா இந்த டிலே ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா
1 hour மிஷின் ஸ்டார்டிங் டைமிங். ஓகேங்களா, 24 hours வரைக்கும் நீங்கள் டிலே ஸ்டார்ட் வச்சுக்கலாம். இது இப்போ 1 hour நம்ம பேசிக்காக இது ஆன் பண்ணிட்டு இது ஆமாம்மா. இப்போ இந்த பவரை ஆன் பண்ணிடுங்க. இந்த பவரை ஆன் பண்ணிட்டு இந்த டிலே இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 60 minutes 2 hours 3 hours அந்த மாதிரி 24 hours வரைக்கும் வந்து உங்களுக்கு டிலே ஸ்டார்ட் இருக்கு. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ உங்களுடைய ஓவர் ஹெட் டேங்க்ல தண்ணி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மிஷின் வந்து ஆன் பண்ண முடியாது. ஆமாம், டேப்ல தண்ணி வரலன்னா மிஷின் ஆன் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ மிஷின் ஆன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் மிஷின் மோட்ரு ஓடிட்டே இருக்கும், தண்ணி ரொம்புற வரைக்கும் நீங்கள் இது பக்கத்துலேயே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிஷினை ஆன் பண்ணி விட முடியும். பட் இதில் அப்படி கிடையாது. என்ன அப்படின்னீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு மோட்ரு லைன் வந்து மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், மிஷின் பக்கத்தில் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு உள்ள துணி போட்டுருங்க, லிக்விட் ஊற்றிடுங்க, என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிலேயில் போனீங்கன்னா 60 minutes உங்களுக்கு காட்டுது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ டிலே வந்து உங்களுக்கு லைட்டு பிளிங்க் ஆகுதுங்களா, 60 minutesக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் ஓவர் டேங்க்கில் சுவிட்ச் போட்டுனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரொம்ப ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஒரு 1/2 hourக்குள்ளேயே ஒரு 1/2 tank 3/4 tank வந்துடும் தண்ணி. அந்த மாதிரி வந்தாவே மிஷின் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் வேணா 1 hour இதில் பேசிக்காக ஸ்டார்டிங் டைமிங் மினிமம் வந்து 60 minutes கொடுத்துருக்கோம். அந்த 60 minutesலேருந்து ஓட ஆரம்பிக்கும். ஓகேங்களா, வேணும்னா ப்ரோக்ராமை ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து ஏர் ட்ரை அப்படின்னு கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் எல்லாத்துலேயும் 80 to 75 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை வந்துடும், உள்ளே போட்டு வாஷ் பண்ணுற கிளாத்து. இன்கேஸ் அந்த கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ட்ரை 80% வரைக்கும் 75 to 80 70 to 80 வரைக்கும் வந்து உங்களுக்கு ட்ரை வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து தான் நம்ம காய வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா 100% ட்ரையருக்கு தனியாக ட்ரையர்னு ஒரு மிஷின் இருக்கு, அது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அது 100% ட்ரை வந்துடும், எடுத்து மடித்து நம்ம பீரோவில் வச்சுக்கலாம். ஆமாம், ஆனால் இது வந்துட்டு 80% ட்ரைங்க. எல்லா மிஷினுமே 80% ட்ரை வரும். 70 to 80% வரைக்கும் உங்களுக்கு ட்ரை வரும். ஈரம் மட்டும் தான் இருக்கும், ஒரு டிராப் தண்ணி கூட சொட்டாது. நம்ம வெளியில எடுத்து காய வச்சோம் அப்படின்னீங்கன்னா வெயில்ல ஒரு 10 நிமிஷம் 1/4 hourல வந்து உங்களுக்கு காஞ்சிரும் உங்களுக்கு. சரிங்களா, இன்னும் கொஞ்சம் எனக்கு ட்ரை வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஏர் ட்ரைன்ற ஒரு ஆப்ஷன் 60 minutes 90 120 கொஞ்சம் போட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஷியல் இருக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைக்காக. இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம், அது மாறிட்டே இருக்கும். ஆமாம், மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரோக்ராம் உங்களுக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான் மேடம். ஒரு வாஷ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, கண்டிப்பாக. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். Yeah.